ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சிவகுமார். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னா, விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டது தான். அவங்க உண்மையாகவே தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாங்களா, இல்லை யாராச்சும் அவங்கள கொலை பண்ணிட்டாங்களா? வாங்க விரிவாக பார்க்கலாம். விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் புதன்கிழமை அதிகாலை சித்ரா குளியலறைக்கு சென்றதாகவும், நீண்ட நேரமாகியும் கதவு திறக்கப்படாததால் ஹோட்டல் ஊழியர் உதவியுடன் ஹேமந்த் டூப்ளிகேட் சாவி எடுத்து வந்து திறந்ததாகவும், அப்பொழுது விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாகவும், அதாவது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டிருந்தது. அதாவது ஹேமந்த் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் குளிக்கிறேன், நீங்கள் வெளியில் போகுங்க அப்படின்னு சொன்னதா அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன வேடிக்கைன்னா, மனைவி குளிக்கும்போது கணவன் எதுக்காக வெளியே செல்ல வேண்டும்? அப்புறம் தான் சொன்னதையே காரில் எதுவும் இருந்ததாகவும், அதை போய் எடுத்துகிட்டு சித்ரா வர சொன்னதாகவும், தான் எடுத்துக்கிட்டு வந்ததாகவும், அதுக்குள்ளேயே சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாகவும், அடுத்த மாற்றி தான் சொன்னதை, தான் முன்பு சொன்னதை மாற்றி கூறியிருக்கிறார். இந்த இரண்டு அறிக்கையுமே முரண்பாடாக இருக்கிறது. சித்ரா தங்கியிருந்த அறை முழுவதுமாக, அதாவது கதவு தானியங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக் டோர் என்று சொல்லப்படுகிறது. ஆட்டோமேட்டிக் டோர் என்றால் ஒருவர் உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டால் தானாகவே லாக் ஆகிவிடும். அதாவது எலக்ட்ரானிக் கார்டை கொண்டு தான் அதை திறக்க முடியும். அப்படி இருக்க எப்படி அவர்கள் டூப்ளிகேட் சாவி கொண்டு திறந்தார்கள் என்பது ஒரு சந்தேகம். அப்புறம் மிகப்பெரிய இதுல விஷயம் என்னன்னா, சித்ரா தங்கியிருந்த அறையில எந்த ஒரு மின்விசிறியுமே கிடையாது. அப்படி இருக்க அவங்க எப்படி தூக்கு போட்டு இறந்தாங்கன்னு ஹேமந்த் சொல்றத போலீஸார் ஏற்றுக்கொண்டாங்கன்னு தெரியல. ரைட்டு, தூக்கு தான் போட்டுக்கிட்டாங்கன்னா தூக்கு போட்ட கயிறு எங்க? கயிறா இருக்கலாம், அல்லது சேலை, அந்த மாதிரி துணிமணி ஏதோ இருக்கலாம், அதெல்லாம் எங்க? வெறும் ஹேமந்த் சொல்றதை மட்டுமே போலீஸார் எதற்காக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்று அறிக்கையில் சொன்னாங்கன்னு தெரியல. ஒருத்தவங்க தூக்கிட்டாங்கன்னா கழுத்தில் கட்டாயம் காயம் இருக்கும், அல்லது தடுப்பு இருக்கும், இல்லை நாக்கு வெளியே தள்ளி இருக்கும், கண்வெளியெல்லாம் பிரிங்கி போயிருக்கும். இது எந்த அறிகுறியுமே சித்ரா உடம்புல கிடையாது. மாறாக கன்னத்திலும் தாடையிலும் ரத்த காயம் இருந்தது. இது எப்படி வந்தது என்று கடைசி வரை போலீஸாரும் கண்டுபிடிக்கல, உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்களும் ஏன்னு அதை பற்றி எதுவுமே வாயத்திறக்கல. இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஹேமந்த் சித்ரா அவர்கள் தற்கொலை தான், தூக்கிட்டு தற்கொலை தான் செய்து கொண்டார் என்று சொன்னதை எப்படி போலீசார் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது புரியவில்லை. அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொன்னால் அதை எப்படி அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஏன் என்றால், அந்த கயிறோ அந்த துணியோ அவர்களிடத்தில் கயிறோ துணியோ ஏன் அதை பற்றி ஹேமந்திடம் போலீசார் விசாரணை செய்யவில்லை? அப்புறம் சரி, அதிகாலை 2:45 மணிக்கு இறந்துட்டாங்க. போலீஸாரும் லேட்டாக வந்து சடலத்தை கைப்பற்றி எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
காலையில் அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு அதிகாலை எடுத்துகிட்டு போன சடலத்தை கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலே தான் வந்து வருவாய்த்துறை அதிகாரி ஆர்டிஓ லாவண்யா வந்துட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்துட்டு உடற்கூறாய்வு சோதனைக்கு அனுமதி அளிக்கிறாங்க. பொதுவாக இறந்தவங்க இந்த மாதிரி அகால மரணம், அதாவது இயற்கைக்கு மாறான மரணமானவர்கள் எல்லாம் போஸ்ட்மார்டம் அதிக நேரம் நடக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாச்சும் நடக்கும். ஆனால் சித்ரா விஷயத்தில் அது நடக்கல. வெறும் 1.25 மணி நேரத்திலே முடிஞ்சு போச்சு. எப்படி இறந்தாங்க கூட அந்த அறிக்கையில் எதுவுமே சொல்லலை. உண்மையாகவே டாக்டர்கள் அந்த உடற்கூறாய்வு கரெக்டாக தான் பண்ணாங்களா இல்லை உண்மையை மறைச்சிட்டாங்களா என்பது தெரியல. ஏன்னா எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, மூச்சுக்குழல் இதாகி போச்சா இல்லை என்ன ஆகி போச்சா, என்ன ஒரு சிம்டம்ஸுமே தரவே அந்த அறிக்கையில் தரவே இல்லை. வெறும் சும்மா அப்படியே போயிட்டு இடங்களை ஃபீல் பண்ணுற மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டோட முடிச்சிருக்கிறாங்க. அதிகாலை 2 மணி வரையிலையும் ஷூட்டிங்கில் அவங்க ஆக்டிவாக தான் இருந்திருக்கிறாங்க. ஷூட்டிங் முடிச்சு 2 மணிக்கு மேலே கிளம்பி 2:45 வந்து ஹோட்டலில் தான் தங்கி இருந்திருக்காங்க. எப்படி திடீர்னு எப்படி தற்கொலை செய்து கொண்டு இருக்க முடியும்? கன்னத்திலையும் தாடையிலையும் காயம் எப்படி வந்துச்சு? கழுத்தில் ஒரு துளி அடையாளமே தூக்கிட்டதுக்கான அடையாளமே எதுவுமே தெரியல. இது எதுவுமே ஒன்றுமே புரியல. நம்ம இந்தியாவில் தான் நல்ல திரைக்கதை வசனம் டைரக்ஷன்லாம் நல்லாவே பண்ணுறாங்க. ஒன்று குற்றவாளிக்கு ஆதரவாகவே எப்போதும் நல்ல திரைக்கதையே எழுதுறாங்க. செத்து போனவங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு பார்ஷியாலிட்டி தான் பார்க்குறாங்க. நல்லாவே இல்லை தெரியுது. ஊடகமும் எல்லா ஊடகமும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அறிக்கை வச்சுக்கிட்டு தான் அப்படியே ஆகா ஓஹோ ஏதோ சொல்லிட்டு பெதற்றிட்டு திரியிறாங்க. உண்மையாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குதா? எப்படி தற்கொலைன்னு சொல்ல வரீங்க? முதல்ல அது ஒன்றுமே புரியல. ஒன்று கேஸை முடிக்க முடியலன்னா நீங்கள் தற்கொலைன்னு தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா? ஹேமந்தை நீங்கள் முறையாகவே விசாரிக்கலன்னு தான் தோணுது எல்லாத்துக்குமே. ஹேமந்தை நீங்கள் முறையாக விசாரிச்சிருந்தா எல்லாருமே உண்மை வெளிச்சத்துக்கு வரும். ஏன் அந்த சித்ரா அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது? அதை பற்றி அந்த ஃபுட்டேஜ் ஏன் அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி கைப்பற்றவும் இல்லை. விசாரணைக்கு நிற்கிறோம். அவங்க அம்மா ஹேமந்தால தான் பையன் என் பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்கிறாங்க. அதே போலீஸ் வச்சுக்கிட்டு தன் பொண்ணுக்கு வந்து அதாவது சித்ராவுக்கு வந்து அவங்க தாய் தந்தையே வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஹேமந்த் மன அழுத்தத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது போய் புகார் கொடுக்குறவனையே போயிட்டு குற்றவாளி ஆகிறதா நம்மளுடைய காவல்துறையோட மிகப்பெரிய ஒரு இது ட்ராஜடி. உண்மையா நீங்க கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்கன்னு எதுனே தெரியல. இல்லை அவங்க கொலைக்கு பின்னாடி அரசியல்வாதிகள், அதாவது ஏதோ ஒரு மினிஸ்டருக்கு தொடர்பு இருந்ததாகவும், யாரோ ஒரு எம்எல்ஏவுக்கு சித்ரா மேலே ஆசைப்பட்டதாகவும் அந்த மாதிரி ஒரு ரூமர்லாம் எதுவே வந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே நீங்கள் உண்மையாக விசாரிச்சிங்களா என்னன்னு எதுவுமே தெரியல. அவரது கணவர் ஹேமந்த நல்லபடியாக நல்லா விசாரிச்சிங்கனாவே உண்மை வெளியே வந்துருக்கும். சாதாரண குற்றம் செஞ்சவனே போலீஸ்காரன் காட்டுக்காரனை அடித்து கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறது, ஏன் நம்ம சாத்தான்குளத்தில் கொலை கூட பண்ணுறது. ஆனால் இந்த விஷயத்தில் ஏன் இல்லை யாரை காப்பாற்ற அதிகாரிகள் வந்து ரொம்ப நடக்கிறாங்கன்னு தெரியல. கண்டுபிடிக்க முடியலன்னா ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். அப்படி தானே தமிழ்நாட்டில் இருக்குது எப்போதுமே.